வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தித்தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறோம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் என தமிழில் உரையை தொடங்கிய பிரதமர் மோடி. தமிழ்நாட்டின் வளர்ச்சி மனிதன் எம்ஜிஆர் எனவும் பிரதமர் மோடி புகழார். தமிழ் சகோதர சகோதரிகளே வணக்கம். ஊழல், கும்பல்வாதம், குற்றம் என்ற சிஎம்சி அடிப்படையில் திமுக ஆட்சி செயல்படுகிறது. திமுக ஆட்சி ஜனநாயகத்திற்கு எதிரானது எனவும் பிரதமர் மோடி காட்டும். डीएमके सरकार को अब लोग सीएमसी सरकार कह रहे हैं. सीएमसी सरकार यानी करप्शन, माफिया और क्राइम को बढ़ावा देने वाली सरकार. கடந்த 11 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு 11 லட்சம் கோடி ரூபாயை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வழங்கியுள்ளது. காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு குறைந்த அளவே நிதியை கொடுத்துள்ளது எனவும் பிரதமர் மோடி விமர்சனம். केंद्र की एनडीए सरकार ने सिर्फ डिवॉल्यूशन के माध्यम से करीब 3 लाख करोड़ रुपए तमिलनाडु को दिए हैं. ये कांग्रेस डीएमके उनकी जो गठबंधन वाली सरकार थी, केंद्र सरकार में वो जो करते थे उसकी तुलना में करीब 3 गुना अधिक दिया गया है. தமிழ்நாட்டில் இளைஞர்களை போதைப்பொருள் குற்றவாளி கும்பலுடன் திமுக அரசு ஒப்படைத்து விட்டதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. தமிழ்நாடு போதைப்பொருள் மாஃபியா கையில் சிக்கியுள்ளது எனவும் பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம். मां बाप अपनी आंखों के सामने अपने बच्चों को बर्बाद होते देख रहे हैं. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு இரட்டை என்ஜின் சர்க்கார் அவசியம் என பிரதமர் மோடி பேச்சு. மத்திய மாநில அரசு இணக்கமாக இருக்கும்போதுதான் அங்கு நல்ல திட்டங்கள் உடனுக்குடன் நிறைவேற்றப்படும் எனவும் உறுதி. इंजन सरकार बहुत जरूरी है. केंद्र सरकार के साथ मिलकर चलने वाली सरकार जब यहां होगी तो निवेशकों के लिए यहां पैसा लगाना और आसान हो जाएगा. தமிழ்நாட்டில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சிறப்பாக ஆட்சி நடத்தினார் என பிரதமர் மோடி பாராட்டு. குற்றங்களை கட்டுப்படுத்துவதில் மிகவும் திறம்பட செயல்பட்டவர் ஜெயலலிதா எனவும் புகழார். बहुत शानदार काम किया था. பெண்களின் பாதுகாப்பை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உறுதி செய்யும் என பிரதமர் மோடி திட்டவட்டம். திமுகவினரை போன்று வாய்ப்பந்தல் போடுபவர்கள் நாங்கள் அல்ல எனவும் விமர்சனம். मैं यहाँ की माताओं, बहनों, बेटियों से कहूंगा, आप यहाँ एनडीए सरकार बनाइए. एनडीए सरकार आपकी सुरक्षा सुनिश्चित करेगी. வருகிற சட்டமன்ற தேர்தல்தான் திமுகவுக்கு இறுதி தேர்தல் என எடப்பாடி பழனிசாமி காட்டும். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி 210 இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் எனவும் நம்பிக்கை. இந்த தேர்தல் தான் திமுகவுக்கு இறுதி தேர்தல். ஆக நம்முடைய கூட்டணி இந்த தேர்தலிலே 210 இடங்களிலே வெல்லும். பெரும்பான்மையான இடங்களே வெல்லும். அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும்.
அதிமுக ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை திமுக ஆட்சியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியின் போது என்னென்ன திட்டங்கள் கேட்டதோ அதை மத்திய அரசு நிறைவேற்றி இருக்கிறது எனவும் பேச்சு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலேதான் மத்தியிலே பல திட்டங்களை நாம் பெற்றோம். நாம் கேட்ட நிதியை கொடுத்தார்கள், கேட்ட திட்டத்தை கொடுத்தார்கள். கடந்த 2024ஆம் ஆண்டு அதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த அரசு முடக்கி வைத்திருக்கின்றது. உண்மையிலேயே இந்த அரசு மக்கள் மீது அக்கறை இருந்தால் மத்திய அரசு அனுமதி கொடுக்கப்பட்ட திட்டத்தை நிறைவேற்ற மனமில்லை. என்டிஏ பொதுக்கூட்ட மேடையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்று பேசிய டிடிவி தினகரன், எந்த அழுத்தமும் இல்லாமல் மக்கள் நலனுக்காகவும் அமமுகவின் நலனுக்காகவும் கூட்டணிக்கு வந்துள்ளதாக பேச்சு. முழுமனதோடு தமிழ்நாட்டிலே தேசிய ஜனநாயக கூட்டணியை தலைமையேற்றிருக்கின்ற மதிப்பிற்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்களை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை சகோதரர் என வரவேற்ற எடப்பாடி பழனிசாமி, உரியவர்களோடு உரிய நேரத்தில் இணைந்தால் வெற்றி எனவும் பேச்சு. பொதுச் செயலாளர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் திரு டிடிவி தினகரன் அவர்களே, நம்மை எதிர்ப்பவர்கள் எத்தகைய வஞ்சக நெஞ்சம் கொண்டவர்களாக இருந்தாலும் தீயவர்களாக இருந்தாலும் உரிய காலத்தில் உரிய இடத்தில் உரியவர்களோடு ஒன்றிணைந்து உறுதியாக செயல்பட்டால் வெற்றி என்பது நிச்சயம். அத்தகைய தருணம் இப்பொழுது நமக்கு கிடைத்துள்ளது. திமுக ஆட்சியில் ஒவ்வொரு துறையிலும் ஊழல் நிறைந்துள்ளதாக அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. மக்கள் மத்தியில் தோல்வியடைந்த திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது எனவும் சூளுரை. முதலிடத்திருக்கின்றார்கள். ஊழல் 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 என்றாலே அதற்கு மறுபெயர் திமுக. அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்படி ஒவ்வொரு துறையில் நான் சொல்லத்துல மேலோட்டமா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். உள்ள கீரனா போதும் 6 லட்சம் கோடி ரூபாய் இந்த 5 ஆண்டு காலத்தில் ஊழல் செய்த திமுக ஆட்சியை துரத்தி அடியுங்கள் தமிழக மக்களே. இவர்கள் வேண்டாம், நமக்கு வேண்டாம். பிரதமர் மோடி வருகை தந்ததும் சூரியன் மறைந்தது என திமுக குறித்து நயினார் மறைமுக விமர்சனம். என்டிஏ கூட்டணி வெல்லும் கூட்டணி என பொதுக்கூட்ட மேடையில் நயினா நாகேந்திரன் முழக்கம். மாநாட்டு பந்தலை வானமே வாழ்த்துக் கொண்டிருக்கிறது. சூரியன் எங்குமே இல்ல, சூரியன் மறைந்து போனது. மோடி அவர்கள் சென்னைக்கு வருகிறார்கள், சூரியன் மறைந்து போனது. தேசிய ஜனநாயக கூட்டம் இங்கே நடைபெறுகிறது, சூரியன் இல்லவே இல்லை. பகை அல்ல பங்காளிகள் என வருகை தந்துள்ள டிடிவி தினகரனை வரவேற்கிறேன். என்டிஏ பொதுக்கூட்ட மேடையில் டிடிவி தினகரனை வரவேற்று பேசிய நயினா நாகேந்திரன், நம்மோடு பகை இருந்தாலும் நாங்கள் பகையல்ல பங்காளிகள் என்று சொல்லுகின்ற அண்ணன் டிடிவி தினகரன் உள்ளிட்ட அனைவரையும் வருக 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 என வரவேற்று அனைவரும் ஒன்றுபடுவோம், கூடுவோம், வெல்வோம். பிரதமர் சொல்லும் டபுள் என்ஜின் எனும் டப்பா என்ஜின் தமிழ்நாட்டில் ஓடாது என பிரதமர் மோடிக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் பதிலடி. உங்கள் டப்பா என்ஜின் நுழையாத மாநிலங்கள்தான் வளர்ச்சியில் கொடிகட்டி பறக்குது எனவும் காட்டும். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த முதலமைச்சரின் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றம். தனி தீர்மானத்தை ஆதரித்து பேசிய எம்எல்ஏக்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி. மிகு எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர் ஆகியோர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதற்காக முதலில் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.
ஆனால் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பிரதமர் அவர்கள் வருகிற காரணத்தால் அவரை சந்திக்க சென்றிருக்கிறார். இதே கருத்தை அவர் சந்திக்கிற போது எடுத்துச் சொல்வார் என்ற நம்பிக்கை, எப்படி எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அவர்கள் இந்த தீர்மானத்தின் மீது எடுத்து வைத்த கருத்துக்களை அதையே அடிப்படையாக வைத்து நிச்சயமாக வழிமொழிந்து பேசுவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நான் மட்டுமல்ல, இங்கு இருக்கக்கூடிய நீங்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள். நானும் எடப்பாடி பழனிசாமியும் அண்ணன் தம்பிகள், எங்களுக்குள் இருந்தது குடும்ப பிரச்சனை என டிடிவி தினகரன் விளக்கம். அனைத்தையும் மறைந்துவிட்டு திமுகவை வீழ்த்த ஒன்றிணைந்துள்ளதாகவும் பேட்டி. குடும்பமா இருந்த எங்களுக்குள்ளார பிரச்சனை, இதுல 2 பேரும் ஒப்புதல் அளித்த பிறகுதான் இந்த கூட்டணி உருவாயிருக்கு. இதுல அச்சுறுத்தலோ அழுத்தமோ யாருக்கும் இல்லை. நாங்கள் இருவரும் அண்ணன் தம்பியார்களாக எப்படி இருந்தோமோ 2017 ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருந்தோமோ அது போல ஒன்றிணைந்து விட்டோம். இப்ப எங்களை பார்த்தாலே தெரியலையா, எங்களுக்குள்ளார ஒன்றும் பிரச்சனை இல்லை. பங்காளிகளாக இருந்த ஒரே தாய் மக்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு நாங்கள் பார்த்த உடனே சேர்ந்து விட்டோம், அவ்வளவுதான். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மேலும் சில கட்சிகள் வர உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தகவல். டிடிவி தினகரன் தொடர்பாக அனைத்தையும் ஏற்கனவே தெளிவுபடுத்திவிட்டதாகவும் விளக்கம். அதெல்லாம் வெளிப்படையா பேச முடியுமா? அதாவது வெளிப்படையா எதுவும் பேச முடியாது. நாங்க ஒவ்வொரு கட்சியும் எங்க கூட்டணி இணைகிற பொழுது பத்திரிகையாளர் சந்தித்து அதை நாங்கள் தெரிவிக்கிறோம். அது மாதிரி சில கட்சிகள் எங்களோடு வர இருக்கின்றன. அந்த கட்சிகள் வருகின்ற பொழுது உங்களை பத்திரிகையாளர் சந்தித்து அதை நாங்கள் தெளிவுபடுத்துவோம். தை முடிவதற்குள் கூட்டணி குறித்து உரிய பதில் அளிக்கப்படும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விளக்கம். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து மாவட்ட செயலர்கள் கூட்டத்திற்கு பின் முடிவு எடுக்கப்படும் எனவும் பேட்டி. இல்லைங்க, தையில ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டே இருக்கு. சொன்னீங்க தை மாசம் பிறந்தா வழி பிறக்கும். முடிவதற்குள் உரிய பதில் அளிக்கப்படும். கூட்டணி நிலைப்பாடு குறித்த முடிவை இதுவரை எடுக்கவில்லை. 1 வாரத்துக்குள் முடிவை அறிவிப்போம். கொள்கை ரீதியாக தேர்தலை எதிர்கொள்வோம் என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி பேட்டி. சட்டமன்ற தேர்தலை பொறுத்தமட்டிலும் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாட்டை நாங்கள் இன்றும் இந்த நிமிடம் வரையிலும் முடிவு செய்யவில்லை. யாருடன் கூட்டணி அல்லது எப்படிப்பட்ட கூட்டணி என்பது குறித்து இன்னும் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து வருகிறோம். ஜனநாயகன் படம் தொடர்பாக தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து தணிக்கை குழு தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் ஜனவரி 27ஆம் தேதி தீர்ப்பு. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு தீர்ப்பு வழங்குகிறது. வருமானத்தை மறைத்ததாக கூறி 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதை எதிர்த்து நடிகர் விஜய் தாக்கல் செய்த மனு. தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். திமுகவில் இணைந்தார் அமமுக துணை பொதுச் செயலாளர் கடம்பூர் எஸ்பி மாணிக்க ராஜா. பாஜக அதிமுகவுடன் டிடிவி கூட்டணி அமைத்ததை எதிர்த்து திமுகவில் இணைந்தார். டிடிவி முடிவால் அமமுக தொடங்கப்பட்டதற்கு அர்த்தமே இல்லாமல் போய்விட்டதால் திமுகவில் இணைந்தோம். விரைவில் அதிகமான நிர்வாகிகள் வருவார்கள் என திமுகவில் இணைந்த பின் மாணிக்க ராஜா பேட்டி. என்ன அம்மாள் மக்கள் முன்னேற்ற கழகம் எதற்கு ஆரம்பிக்கப்பட்டது என்பது கொள்கையே இல்லாமல் போகின்ற பொழுது அதில் தொடர்வதில் அர்த்தம் இல்லை என்று எங்களுடைய கட்சிக்கு தொண்டர்களும் நிர்வாகிகளும்
முடிவு எடுத்திருக்கின்றார்கள். பல முறை வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க. நாங்கள் அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க, நானும் நண்பர் என்ற முறையில் அழுத்தி சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறவன், சொல்லி பார்த்தேன், முடியலை. அதிமுக சின்னம் ஒதுக்கீடு, கட்சி பெயர், கட்சி கொடியை பயன்படுத்துவது தொடர்பான விஷயத்தில் நடவடிக்கை எடுத்து வருகிறோம். இரட்டை இலை விவகாரத்தில் புகழேந்தி தொடர்ந்த வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் பதில் மனு தாக்கல். சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,16,400 ரூபாய்க்கு விற்பனை. காலையில் சவரனுக்கு 3,600 ரூபாய் உயர்ந்த நிலையில் 800 ரூபாய் குறைந்துள்ளதால் மக்கள் மகிழ்ச்சி. சென்னையில் வெள்ளியின் விலை கிலோவுக்கு 15,000 ரூபாய் குறைந்து 3,45,000 ரூபாய்க்கு விற்பனை. காலையில் வெள்ளியின் விலை கிராமுக்கு 20 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் 15 ரூபாய் குறைந்துள்ளதால் மக்கள் நிம்மதி.